பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இந்த பதிவில் ரிஷபராசி என்பதற்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் காண்போம். சித்திரை மாதம் 10ஆம் தேதி முதல் வைகாசி மாதம் 19ஆம் தேதி வரை ஒரு 39 நாட்களுக்கு, ஆங்கில தேதிப்படி ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரை எதிர்வரக்கூடிய ஒரு 39 நாட்களுக்கு மீனராசியில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார். இந்த செவ்வாய் பெயர்ச்சி ராகுவுடன் இணைந்து எதிர்வரக்கூடிய ஒரு 39 நாட்கள் ராகு செவ்வாய் இணைவு சஞ்சாரம் செய்ய போகிறார்கள். ரிஷபராசி என்பதற்கு எந்த மாதிரியான பலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம். நம்முடைய T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. நன்றி. கடந்த 45 நாட்களாக ரிஷபராசிக்கு தொழிற்ஸ்தானமான 10ஆம் வீட்டிலே சனியுடன் விரையாதிபதி செவ்வாய் கூட்டணி சேர்ந்து கிரக யுத்தத்தில் சஞ்சாரம் செய்தார். பெரும்பாலும் விரையாதிபதி 10ஆம் வீட்டிற்கு போனார் என்றால் தொழில் வேலையில் அதிக நஷ்டங்களும் விரயங்களும் ஏற்படும். ஒரு சிலர் வேலை இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய நிலை கூட ஏற்பட்டுருக்கும். ஒரு சிலர் பல வருடமாக ஒரு கம்பெனியில் வேலை செய்தவர்கள் கூட வேலை இழப்பு கூட சில பேருக்கு ஏற்பட்டுருக்கும். அல்லது அதிக உழைத்து அதற்குண்டான வருமானம் இல்லாத நிலை கூட கடந்த 45 நாட்களாக ரிஷபராசி என்பதற்கு ஏற்பட்டிருந்திருக்கும். 11ஆம் இடமான உபஜயஸ்தானத்திலே ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார். பெரும்பாலும் ரிஷபராசி என்பதற்கு 11ஆவது வீட்டிலே ராகு பகவான் அமர்ந்திருக்கும் போது தன லாபம், சர்வ யோகம், சர்வ லாபம். 11ஆம் இடம் என்பது உபஜயஸ்தானம். நினைத்ததை வெற்றி பெறலாம். லாட்ரி, சூது, போட்டி பந்தய ரேஸு இதெல்லாம் கை கொடுக்கும். ஏன்னா கருநாகப்பாம்பு என்றாலே பிரம்மாண்டமான செயல்கள் ரிஷபராசி என்பர்கள் செய்யும்போது பெருமணத்தை வாரி கொடுக்கும். திடீர் அதிர்ஷ்டம், புதையல் கிடைக்கக்கூடிய யோகம். ஒரு லாட்ரி சீட்டு வாங்கினா அதில் பம்பர் பிரேஸு 1 கோடி 10 கோடி இப்படி அடித்து உடனே கோடி சொன்னக்கூடிய வாய்ப்புகள் இன்னொரு ஓராண்டு காலம் உங்களுக்கு உண்டு. சித்திரை மாதம் 10ஆம் தேதி குருபகான் நட்சத்திரத்தில் செவ்வாய் பகவான் வருகிறார். சித்திரை மாதம் 10 முதல் 18 வரை ஒரு 8 நாட்களுக்கு செவ்வாய் குரு பரிவர்த்தனை யோகம். மூத்த அண்ணன் அக்கா உடன் பிறந்தவர்களிடம் ரிஷபராசி என்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவர்கள் வழியில் உங்களுக்கு விரயங்களோ தொந்தரவுகளோ சங்கடங்களோ வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சித்திரை மாதம் 18 வரை மூத்த உடன் பிறந்தவர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. முதல் 4 நாட்கள் செவ்வாய் பகவான் குருபகான் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும்போது குருபகான் விரயத்தில் அமர்ந்திருக்கிறார். ரியல் எஸ்டேட் தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள், வீடோ மனையோ நிலமோ சொத்துக்கள் வாங்கி விற்பனை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு மிக சிறப்பு. பெரும்பாலும் சம்பாதிக்கலாம். நல்ல லாபகரமான அமைப்பு உண்டு. சித்திரை மாதம் 14ஆம் தேதி முதல் சித்திரை 30 வரை சனி பகவான் நட்சத்திரத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்கிறார். கடந்த 45 நாட்களாக தொழில் வேலையில் ஏற்பட்ட அலைச்சல், பண விரயம், அதிக டென்ஷன் ரிஷபராசி என்பதற்கு குறையும். 10ஆம் வீட்டில் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு மீனத்தில் செவ்வாய் பகவான் வரும்போது மழை பொழியும். விவசாய வெள்ளாமை பயிர் செய்யலாம். அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. சனி பகவான் நட்சத்திரத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சனி பகவான் குருபகான் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். சித்திரை மாதம் முழுவதும் உங்களுக்கு வேலை தொழில் ஒரு நல்ல மாற்றம். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு கடின உழைப்பு இருந்தாலும் நல்ல லாபங்கள் பார்க்கலாம். வைகாசி 1 முதல் வைகாசி மாதம் 19ஆம் தேதி வரை புதன் நட்சத்திரத்தில் ராகுவுடன் நெருங்கி செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்வார். செவ்வாய் ராகு இணைவு வைகாசி 1 முதல் 19 வரை மிக கடுமையாக இருக்கும். செவ்வாய் பகவான் என்றாலே ஆத்திர அவசரக்காரகன். நீயா நானா, வெற்றியா தோல்வியா அப்படின்னு ஒரு கை பார்த்தரலாம் அப்படின்னு இந்த செவ்வாய் வீம்புக்கு நிற்கக்கூடிய ஒரு கிரகம். ராகுவுடன் செவ்வாய் கூட்டணி சேரும்போது
வைகாசி 1 முதல் 19 வரை கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு இல்லாமல், சண்டை சச்சரவு இல்லாமல் ரிஷபராசி என்பவர்கள் பார்த்து கொள்ள வேண்டும். பேச்சில் கொஞ்சம் தன்மை வேண்டும். மாற்றி மாற்றி பேசக்கூடாது. ஒரு சிலருக்கு கை கால் நடுக்கம், ஒரு சிலருக்கு தோலில் ஏதாச்சும் சொறி சிரங்கு, தோல் நோய், நரம்பு தளர்ச்சி இந்த மாதிரி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ராகு செவ்வாய் இணைவில் இருக்கும்போது, புதன் நட்சத்திரமாக இருக்கும்போது கை கால் நடுக்கம் ஒரு சிலருக்கு வருவதற்கான வாய்ப்புண்டு. வைகாசி 1 முதல் 19 வரை. 11வது வீட்டிலே செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யும்போது போட்டி, பந்தயம், ரேஸு, சூதாட்டம் எல்லாம் திடீர் அதிர்ஷ்டங்களும் ரிஷபராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம். வெளியூர், வெளியிடம், வெளிநாடு பயணங்கள், வேலை, தொழில், படிப்பு அனைத்துமே உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் உண்டு. அரசு வேலை, அரசியலில் இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பவர்களுக்கு உயர் பதவி, கூடுதல் சம்பளம் வைகாசி 1 முதல் 19 வரை எதிர்பார்க்கலாம். ராகு செவ்வாய் கூட்டணியில் இருக்கும்போது ரிஷபராசி என்பவர்களுக்கு ஒரு உயர்நிலையை காட்டுகிறது. செவ்வாய் பகவானுடைய 4ஆம் பார்வை ரிஷபராசிக்கு 2வது வீட்டின் மேல் விழுகிறது. கொஞ்சம் பேச்சில் தன்மை வேண்டும். கோபப்பட்டு வார்த்தையை விடாமல் இருக்க வேண்டும். பண விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். செவ்வாய் பகவானுடைய 7ஆம் பார்வை பூர்வ புண்ணியஸ்தானமான 5வது வீட்டின் மேல் விழுகிறது. அங்கே கேது அமர்ந்திருக்கிறார். கேதுவால் ஏற்பட்ட தடை, தாமத தொந்தரவுகள் நீங்கும். இதுவரை பூர்வீக சொத்துக்களில் பங்காளி வரல, அண்ணன் தம்பி வரல, பாகபிரிவினை செய்ய முடியல அப்படின்னு தொந்தரவுகள் இருந்துச்சுன்னா, சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா, அதெல்லாம் எதிர்வரக்கூடிய ஒரு 39 நாட்கள் பங்காளி, அண்ணன் தம்பிலாம் உட்காந்து பேசி ஒரு நல்ல சுமூக முடிவு எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பூர்வீக சொத்துக்கள் தந்தை காலத்திற்கு பிறகு பாகபிரிவினை செய்யக்கூடியவர்கள் பாகபிரிவினை செய்யக்கூடிய வாய்ப்புகள் கூட அடுத்த 39 நாட்கள் ரிஷபராசி என்பதற்கு உண்டு. சித்திரை மாதம் 18ஆம் தேதி ஜென்ம ராசிக்கு குருபகவான் வருகிறார். குருபகவான் பார்வை 5ஆம் வீட்டின் மேல் விழுகிறது. செவ்வாய் பகவான் பார்வையும் 5ஆம் வீட்டின் மேல் விழும்போது திருமணம் செய்து ஒரு வருட காலமாக புத்திரபாக்கியம் இல்லாத ரிஷபராசி அன்பர்களுக்கு சித்திரை மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு புத்திர பாக்கியம் உண்டு. மறுமண வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள், 2ஆம் தர வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு 2ஆம் தர திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. சித்திரை மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு. செவ்வாய் பகவானுடைய 8ஆம் பார்வை 6ஆம் வீட்டின் மேல் விழுகிறது. ஒரு சிலர் கடன் காட்சி வாங்கக்கூடிய நிலை உண்டு. ஒரு சிலர் கடன் கட்டலாம். உங்களுடைய பத்திரமோ நகையோ அடமானம் வைத்து கடன் பெற்றவர்கள் கடனை கட்டி மீண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 6ஆம் வீட்டை செவ்வாய் பகவான் பாரி செய்யும்போது பகை ஒடுங்கும், நோய் அகலும், கடன் காட்சி தொந்தரவுகள் குறையும், பதவி உயர்வு, கூடுதல் சம்பளம், பிரமோஷன் எதிர்வரக்கூடிய 39 நாட்கள் ரிஷபராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம். செவ்வாய் பகவானுடைய 7ஆம் பார்வை 5ஆம் வீட்டின் மேல் விழும்போது உங்களுடைய மகன், மகள், தோளுக்கு மேலே வளர்ந்த பிள்ளை உங்கள் பேச்சை கேட்காமலும் போகலாம். நீங்கள் உங்கள் பிள்ளைகளை அதட்டாதீர்கள், அவங்க போக்கில் விடுங்க. செவ்வாய் பகவான் பாரி செய்யக்கூடிய இடத்தில் ஒரு கஷ்டமும் ஒரு நஷ்டமும் வரத்தான் செய்யும். அதனால் தலைக்கு மேலே, தோளுக்கு மேலே வளர்ந்த பிள்ளையிடம் நீங்கள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுத்தி கொள்ளாமல் இருப்பது ரிஷபராசி என்பதற்கு நல்லது. 11வது வீட்டிலே செவ்வாய் அமர்ந்து 5ஆவது வீட்டை பாரி செய்யும்போது மன மகிழ்ச்சி, குடும்ப மகிழ்ச்சி உண்டு. உங்களுடைய ஆசைகளும் கற்பனை திறனும் ரிஷபராசி என்பதற்கு ஜெயம் ஆகும். மாம மச்சான்களிடம் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் போட்டி போடாமல் இருப்பது ரிஷபராசி என்பதற்கு நல்லது. ஏன்னா மூத்த உடன் பிறந்தவர்கள் வழி கொஞ்சம் தொந்தரவுகளும் அவஸ்தைகளும் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ரிஷபராசிக்கு விரையாதிபதி தான் செவ்வாய். அவர் தான் கலத்தரக்காரகன். கலத்தரக்காரகன் 11வது வீட்டிலே வரும்போது கணவன் வழியிலோ மனைவி வழியிலோ தன லாபம் உண்டு. அவர்கள் வழியில் வீடோ, மணியோ, நிலமோ, சொத்துக்களோ வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. மூத்த உடன் பிறந்தவர்கள் வழியில் கொஞ்சம் தொந்தரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் ரிஷபராசி என்பதற்கு எதிர்வரக்கூடிய 39 நாட்கள் காட்டுகிறது. லாபாதிபதி ஜென்மராசிக்கு வருகிறார். உபஜெயஸ்தானாதிபதி ஜென்மராசிக்கு வரும்போது ரிஷபராசி என்பதற்கு எதிர்வரக்கூடிய ஓராண்டு காலம் உங்கள் பொறுப்பு உயரும். குடும்ப பொறுப்பு உங்களுக்கு உயரும்.
திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமணம் நடக்கும். நீங்கள் தான் முதல் பிள்ளையாக இருந்தால் உங்களுக்கு குடும்ப பொறுப்பு உயரும். அடுத்த ஓராண்டு காலம் எல்லா வேலையும் உங்கள்கிட்டயே கொடுக்கக்கூடிய நிலை ரிஷபராசி என்பளுக்கு வரும். ஏன்னா குருபகான் வரும்போது நீங்கள் தலைமை பொறுப்பு ஏற்கக்கூடிய நிலை ரிஷபராசி அன்பர்களுக்கு உண்டு. மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.